ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம். ரஷ்ய யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கான தனது ஆதரவை தொடரும் வகையில் வடகொரியா இந்த ஆண்டு 3000 கூடுதல் ராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாக தென்கொரிய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கிய ரஷ்யா யுக்ரைன் போரில் தற்போது வரம்புக்குட்பட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் போர் நிறுத்த அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக இரு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் போர் சூழலுக்கு ஏற்ப ரஷ்யாவுக்கு ஆதரவாக கூடுதல் ஆயுதங்களையும் படை வீரர்களையும் வடகொரியா அனுப்பக்கூடும் என்று தென்கொரிய ராணுவம் கூறியுள்ளது. இதுவரை ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா 11,000 ராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளது. இவர்களில் சுமார் 4,000 வீரர்கள் யுக்ரைனுக்கு எதிரான போரில் உயிரிழந்துள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகள், ராக்கெட் லாஞ்சர்கள், பீரங்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்கியுள்ளதாக தென்கொரிய ராணுவம் கூறுகிறது. இதற்கான கைமாறாக ரஷ்யா வடகொரியாவிடம் ட்ரோன்கள் தொடர்பான அதிநவீன தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடும் என்று கருதப்படுகிறது. வடகொரியா அணு ஆயுதங்களை வைத்திருப்பது தொடர்பான அச்சுறுத்தலை இது அதிகரிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம்.